Morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +1 காமர்ஸில் யூனிட் 5 சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸில் சாப்டர் 18 பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒவ்வொரு பிஸ்னஸுமே ஒவ்வொரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி அப்படின்னாலே அது லாபம் எப்படியாவது ஈட்டணும், அதாவது நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தான் தாட்டாக வச்சுருப்பாங்களே தவிர மேக்ஸிமம் யாரும் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு தொழிலோட ஓனர், அந்த தொழிலோட அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் பார்க்கும்போது ஒரு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு பொருளை இல்லை அதுக்கான சர்வீஸை கொடுக்கறது மட்டும்தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லை. அதையும் மீறி ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நன்னடத்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான நன்னடத்தைகள் இருக்கணும் அப்படின்னா வாடிக்கையாளருக்கு நியாயமான விலையில் ஒரு பொருளை கொடுக்கறது, அந்த பொருளோட எடை சரியான முறையில் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸோட கீ எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்நிலை மேலாண்மை ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறதுல எல்லாமே உயர்நிலையான ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஹையர் அத்தாரிட்டி பர்சனும் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பல்வேறு இடத்துல அதை பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், ஒவ்வொரு பிஸ்னஸும் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத உற்று கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்ளைனிங் மெக்கானிசம் அப்படிங்கும்போது அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நன்னடத்தைகள் எல்லா விதத்துலையும் நுகர்வோருக்கு நன்மைகளை தரக்கூடிய விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு உற்று கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், எல்லா லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட லெவலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ லெவலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து எம்ப்ளாயீஸை வந்து மேம்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஷரிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஷரிங் ரிசல்ட் அப்படின்னா என்ன? அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த பலன், அந்த நன்னெறிகளை கடைபிடிக்கிறதுனால என்ன மாதிரியான நலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அதில் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தொழில் நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய விதிகள் என்னென்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பிஸ்னஸ் எத்திக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னா நல்ல ஃபேர் ப்ரைஸில் பொருளை கொடுக்கணும், சப்ளை குவாலிட்டி கூட்ஸ் கொடுக்கணும், கன்சியூமருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸை வந்து கம்மியான விலையில் கொடுக்கணும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு அறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் எதுவும் இல்லாமல் அந்த காம்படிஷனே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது, உண்மையான விலையில் பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அட்மாஸ்ஃபியர் நல்ல லெவலில் இருக்கணும், அது யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கௌண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸை ரெகுலராக பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அந்த எத்திக்ஸில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன?
என்ன, அதாவது பெருநிறுவன ஆளுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக பொருளாதாரத்தில் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதா ஜேம்ஸ் உல்சன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் உலக வங்கி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போது கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வணிக நிர்வாக முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான ஷேர் ஹோல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முறையை தான் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எனேபிள் கார்ப்பரேட் சக்ஸஸ் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் க்ரோத் ஆஃப் ஆர்கனைசேஷனோட க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெவலில் கேபிட்டலை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ்டு டு த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் அதாவது ஒரு கம்பெனிஸில் இருக்கக்கூடிய செலவுகளை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் ஷேர் ப்ரைஸஸ். அங்கே இருக்கக்கூடிய ஷேரோட ப்ரைஸ் எப்படி இருக்கணுமா, பாசிட்டிவான இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜர்ஸ்க்கு இன்சென்டிவ் அண்டு வேஸ்டேஜ் கரப்ஷன் இதெல்லாம் எதுவும் இருக்காது. இமேஜ் ஆஃப் த கம்பெனியோட இமேஜை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன்று அல்ல அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு வணிக முறையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நடக்கக்கூடிய வணிக முறைகள், அதாவது நடக்கக்கூடிய வணிக சேவைகள் ஒரு நாடு இல்லை அதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். MNC is defined to the an enterprises ஆப்ரேஷன் இன் செவரல் கண்ட்ரிஸ். ஸோ செவரல் கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்னா அது MNC அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் MNCயோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கன்சிடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ அவுட் த குளோபல் த்ரூ டு த பிஸ்னஸ் ஆஃப் ஃபியூ கண்ட்ரீஸ். எல்லா கண்ட்ரீஸ்லையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்சிடரேஷன் இருக்கும். ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ், பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் engage in the international production and operate plan into the number of countries. நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட உற்பத்தி முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரல் டிசிஷன் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஃபியூ கண்ட்ரீஸில் இருந்தாலும் அதோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் ஆர் இன்டகிரேட்டட் இன்டு த கார்பரேஷன் ஓவரால் பிஸ்னஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓவராலாக இன்டகிரேட் பண்ணலாம், ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் MNC இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமிக் க்ரோயிங்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் லிபரலைசேஷன் 1991 ஃபினான்ஷியல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் என்கரேஜ் பண்ணுறது, கவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த MNC நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டிங். என்னென்ன ஹைலைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கும்போது 10th, அதாவது இந்தியா வந்து MNCயில் 10th ஃபேக்ட்ரி அவுட்புட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா 27.6% GDP இருக்குது. அதோட ப்ரைவேட்டலைசேஷன் அண்ட் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி லிபரலைசேஷன் எல்லாமே அட்டாச்சு பண்ணது தான் இந்த MNC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதோட நெட்வொர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைமன் டென்னிஸாக ஒரே மாதிரியே ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணலாம், எக்கனாமிக்கை டெவலப் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா MNCயோட
ஹைலைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங். இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னா என்ன? இந்தியாவில் முதன்மையான பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் எது அப்படிங்கும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பெஞ்ச் மார்க்கிங்கில் ஏஷியா அப்படிங்கிறது ஆசியா, ஆமாவா? இந்த ஆசியா அப்படிங்கிறது இருக்கிறதுலையே ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட முதன்மையான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து வகையான நாட்டில் இயங்கி வரக்கூடிய ஒரு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு தன்னிச்சையுடன் செயல்படும் இயக்குநர்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸில் 1/3 டைரக்டர்ஸ் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறத ஏசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ அப்படின்னா என்ன? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சிஐஐ இந்த நிறுவனங்களுக்கு நிறைய ஆளுமை கொள்கை, குறைந்தபட்சமாக 2/3 இயக்குநர்கள் சுதந்திரத்தன்மை கொண்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான குழுக்களை உருவாக்கியிருக்காங்க இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது. என்ன மாதிரியான குழுக்கள் அப்படின்னா ஆடிட்டிங் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி, நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோப் அப்படின்றது என்ன? அதாவது ஈரோப் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில், அதாவது குழு உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூரோப்பை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையான செயல்படுற உறுப்பினர்கள் மட்டும் இருக்கிறது இல்லாமல் இங்கே முக்கியமாக நிர்வகிக்கக்கூடிய, அதாவது முடிவெடுக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா எம்என்சி வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 2014 வருஷம் இங்கிலாந்து தன்னோட தொழில் நிறுவனத்தை தன்னார்வ இலக்குகளோட இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறுவனம் தான் ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 30% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து பணிக்கு இருக்காங்க, அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க 30% சொல்கிறாங்க. யூகேவை பொறுத்த வரைக்கும் 25% வந்து உமன்ஸ் வந்து இதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கனடாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வேலைகள் அப்படின்னா 2 வகையான மசோதாக்களை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த மசோதா பொது நிறுமம் மற்றும் வரையறுக்கப்பட்ட நிறுமம் அப்படிங்கிற ஒரு 2 இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 40% அளவுக்கு பெண்களுக்கு கோட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலை பொறுத்த வரைக்கும் 2022 ஒரு மசோதாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மாநில அரசுக்கு சொந்தமான ஒரு மசோதா அப்படின்னும் 40% பெண்களுக்கு பணி வசதி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் இந்த பிரேசிலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையான மசோதாவை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கிறபடி ஒரு பொது நிறுவனத்தோட குறைஞ்சது 50 மில்லியன் அளவுக்கு முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 500 ஒர்க்கர்ஸ் அண்ட் 40% ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிறிஸ்துவ ஐனவவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சமூக ஜனநாயகவாதிகள் மேற்பார்வை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 2016 வருஷம் பெண்களுக்கு அப்படின்னு 30% இடங்கள் காலியாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பன்னாட்டு நிறுவனத்தில் ஐக்கிய நாட்டு சபை, அதாவது பன்னாட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் முதன்மை பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 1 மார்க் இருக்குது, 5 2 மார்க் இருக்குது, 5 3 மார்க்கு, 5 5 மார்க் இருக்குது. ஸோ இதை தெளிவாக பாருங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.